13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று மாலை ஒரு உச்சபட்ச நடிகர் பத்திரிகையாளர்களை திடீர்னு சந்திச்சிருக்கிறார். அது இன்னைக்கு காலையில் எல்லா செய்தி பத்திரிகைகளிலும் பிரிண்ட் மீடியா எல்லாத்துலேயுமே தலைப்புச் செய்தியாக அதை தான் போட்டிருக்காங்க. நேற்று எல்லா மெயின் ஊடகங்கள்லையும் அதான் பேசு பொருளாக இருந்திருக்கு. அவர் என்ன பேசினார், அவர் பேசினோட நோக்கம் என்ன அன்பு என்பது குறித்து நம்ம இப்போ விவாதிக்க போகிறோம். நம்மளோட பேசுவதற்காக தம்பி சசி வந்திருக்கிறார். வணக்கம் சசி. நேற்று ரஜினிகாந்த் அவர்கள் திடீர்னு பத்திரிகையாளர்களை கூப்பிட்றார். இவர் தான் கூப்பிட்டு அவங்கள சந்திக்கிறார். கூப்பிட்டதுக்கு ஒரு காரணமும் அவர் சொல்கிறார். அரசியல் தொடர்பாக 2-3 நாளாக ஒரு இதெல்லாம் ஒரு செய்திகள் ஓடி தன்னை சுற்றி சில விஷயங்கள் பேசி ஓடிக்கொண்டு. நான் என்ன சொல்கிறேன், கிட்டத்தட்ட முதல்ல ஒரு 3-4 நிமிடங்களுக்கு அவர் தன்னை அந்த எதுக்காக அழைச்சேன் அப்படின்றத குறித்து சொல்கிறாரு. அப்புறம் பத்திரிகையாளர்களை கேள்வி கேட்பதற்கு அலோவ் பண்ணுறாரு. தெரியும் எப்படி அலோவ் பண்ணுவாங்க, லிமிட்டாக தான் அலோவ் பண்ணுவார். ஆமாம், ஒரு 10 கேள்வி கேட்கப்பட்டிருக்கு, சரியாக 10 கேள்வி. 10 கேள்வியோட உள்ளுக்கு போயிட்டார். ஏன் சந்திச்சார், இந்த 10 கேள்விக்கும் ஏன் சந்திச்சாருன்றதை பற்றி நம்ம விவாதிக்கணும். இன்னொன்று, இந்த 10 கேள்விக்கு பதில் சொல்லிருக்காருல்ல, ரஜினி சாதாரண ஆள் கிடையாது. சும்மா பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்க மாட்டார். சோழியம் குடுமி சும்மா ஆடுமான்னு சொல்லுவாங்கல்ல, ரஜினி குடுமி எப்பவுமே சும்மாவே ஆடாது. தனக்கு சுயநலம் தன்னுடைய லாபம் இல்லாமல் எதுவுமே ஆடாது. அதாவது நம்ம வந்து பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு செய்யுள் பகுதியில் ஒன்று படிப்போம், கடுகு உள்ளம் துவரை உள்ளம் தொன்னை உள்ளம்னு சொல்லி. இந்த கடுகு உள்ளம் தான் உண்டு தன் பெண்டு தன் பிள்ளை என்று இருப்போன் கடுகுள்ளம் கொண்டோன், தன் தெரு தன் வீதி என்று இருப்போன் அதற்கு மூத்த தோரை உள்ளம்லாம் படிப்போம். ரஜினியை பொறுத்தவரை கடுகு உள்ளத்திலையும் மோசமான உள்ளம். தன்னை சுற்றி தன்னுடைய மனைவி பிள்ளைங்களை தவிர யாரை பற்றியுமே சிந்திக்காத ஒரு மனிதர் திடீர்னு வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து விளக்கம் வைக்கிறாருன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கணும். அது குறித்து நம்ம பேசணும். இது குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு முதல் கட்ட கருத்தை சொல்லுங்க. பேசுவாங்க. எப்போதும் போலதான் ரஜினி அவர்கள் வந்து சர்ச்சைக்கு பஞ்சம் இல்லாத ஆள். இன்னைக்கா இருந்தாலும் பஞ்சம் இல்லாத ஆள். எல்லா இடத்துலையும் தன்னோட இதை வந்து தக்க வச்சுக்கணும்னு நினைப்பாரு. தான் அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்காரு. அது அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி. அம்மாவை பற்றி எதிர்த்து பேசினார், அப்புறம் அம்மா கிட்ட பேசாருன்னு நினைச்சாரு. அவர் திமுக இருந்தது, யாரெல்லாம் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்கள்ட்டலாம் தான் நெருக்கமா இருக்க மாதிரி காட்டிக்கணும்னு நினைக்கிறேன். அதிகாரத்தை தன்னிடம் தன்வயம் வைத்து கொண்டு அதை வைத்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. இதில் விஜய் அவர்களுக்கு பற்றி வந்த இதில் வந்து நிறைய சர்ச்சை வந்துச்சு. இந்த தோல்வி வந்து உண்மையிலே வந்து பல பேச்சுக்கள் அடிபட ஆரம்பிச்சிருச்சு. இந்த திமுக தோற்றதாக இருக்கட்டும், அதிமுக தோற்றதாக, விஜய் அவர்களின் பெரிய வெற்றி இருக்குல்ல, அந்த வெற்றி எல்லா கட்சியினரை தாண்டி இவரையும் அது நிச்சயமாக பாதிச்சிருக்கும், உண்மையிலே பாதிச்சிருக்கும். அதில் எப்படி நினச்சிருப்பார் அப்படின்னா, சரி ஓகே இவ்வளோ தூரம் நம்ம நண்பர் காலி ஆகிட்டானே, சரி அவனை போய் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு காரணம். அது மட்டும் அதை சொல்ல வரேன். ஒரு காரணமாகவும் இருக்கலாம். ஆனால் அதை வைத்துக்கொண்டு ஒரு லாபி அங்கே நடந்திருக்கு. நம்ம ஏற்கனவே பிஜேபி பேசியிருக்குன்னு சொல்லியிருக்கோம், பிஜேபி அதிமுக பின்னாடி நிற்கிதுன்னு சொல்லியிருக்கோம். இவர்கள் வந்து பெரும்பான்மை வரமாட்டாங்க, நாம் போய் சேர்ந்துக்கலான்னு பிஜேபி ஒரு கணக்கு போட்டிருக்கோம். இந்த கணக்கெல்லாம் அது நடக்காதனால இப்போ அதிமுக கிட்ட ஒரு தொகையான ஒரு சட்டசபை உறுப்பினர்கள் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்போ அவங்கள எப்படியாவது பிரித்து கொண்டு வந்து ஒரு பக்கம் வந்து விஜயோட சேர்க்கிற ஒரு திட்டம், இன்னொன்று வந்து இல்லை ரஜினியுடைய திட்டம். அதான் இன்னொன்று வந்து ரஜினியை வைத்துக்கொண்டு திமுக அதிமுக ரெண்டையுமே இணைத்து ஒரு கூட்டணி ஆக்கி, அதை அவருடைய பேட்டியில ஆரம்பிக்கும் போதே அதை சொல்லிடுறாரு. அதை சொல்லும் போதே நமக்கு தெரியுது எங்க அப்பம் குதலுக்குள்ள இல்ல அப்படின்னு ரஜினி வாயால சொல்றாருன்னு. வேற ஏதோ 2 பெரிய பார்ட்டியை வந்து சேர்க்கணும்னு சொல்லி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. ஏன்னா அவருக்கும் விஜய்க்குமான மோதல் அப்படின்றது நமக்கு வந்து தாராளம் தெரியும் சார். நீங்க கூட சொன்னீங்க, நான் தான் சொல்றேனே, இப்ப நடக்கல. அது பல காலமாவே இந்த சிக்கல் வந்துட்டு இருக்கு. ஆமா, யார் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார்னு ஆரம்பிக்கும் போது அது விஜய் தான் பேர் வரும்போது அங்க உரசல் ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பாக்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து எல்லாமே விஜயை தான் முன்னிறுத்தி நிற்கிறாங்க. தன்னுடைய மார்க்கெட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது அங்கே வந்து எல்லாரும் நேரடியாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சு, நீங்க உங்களிடத்தை விஜய் பிடித்து விட்டாரான்னு கேட்கும் போதும்
ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லேயும் இவர் வந்து காக்கா கதை சொல்ல, அவர் வந்து கழுகு கதை சொல்ல, கழுகு இவ்வளோ தூரம் தான் பறக்கும், காக்கா அதுக்கு மேலே பறந்துடும், அதுக்கு மேலே போனால் காக்கானால முடியாதுங்கிறதும், இவர் உடனே வந்து காக்காவும் கழுகும் வந்து ஒரே காட்டுக்குள்ளே ஒன்றா இருக்குன்னு பேசுகிறதும், அதை எடுத்து பேசுகிறதும். காக்கா ரொம்ப குறும்பு பண்றது ஜாஸ்தி. இந்த கழுகு இருக்கு இல்லையா, அது மேல பறக்கும். அந்த காக்கா போயிட்டு அந்த கழுகு போய் கொத்தும். அந்த கழுகு வந்து ஒண்ணுக்கு பண்ணாது, அது இன்னும் கொஞ்சம் மேல போகும். ஒரு காட்டுக்கு 2 பேர் வேட்டைக்கு போறாங்க. இந்த காட்டுல மானு, முயல், யானை, மயில், காக்கா, கழுகு. அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. வேட்டையாட போனாங்க, விஜய் அவர்கள் சொன்னது. வேட்டையாட போவாங்க, இவர் முயலை ஒருத்தர் வந்து அம்பு விட்டு எடுத்துட்டு வந்துட்டாரு, இன்னொருத்தர் குறி வச்சது யானைக்கு. அதை வந்து இதுவும் இலக்கியத்தில் உள்ளதுதான். ஆமா, யானை பிழைத்த வேலையேந்தல் இனிதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. நீ முயல் அடிக்கிறது பெருசு இல்லடா, யானையை அடிச்சுட்டு தப்பி ஓனா கூட பரவாயில்லன்னு. ஆனா அந்த ஆடியோ லாஞ்சிலே சொல்றாரு, யானையை அடிச்சு நான் கையில எடுத்துட்டு வந்துட்டேன் பாரு, அவன்லாம் முயலோட தான் போறான்ற மாதிரி ரஜினியை குத்தி காட்டுறாரு. அப்போ அதே போல் நிரூபித்து காட்டிருக்காரு. என்ன சொல்கிறார், உங்கள் இலக்கை அதிகமாகவே நான் அதை அடைந்து காட்டுவேன்னு சொன்ன மாதிரி இன்றைக்கி அவர் வென்றுட்டார். எவ்வளோதானாலும் இன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பல கட்டமாக மக்களை ஏமாத்தினார், அவன் கூட அந்த ரசிகரை ஏமாத்தினார், எல்லாம் பண்ணி கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொன்னார். அப்புறம் வந்து போட்டு அடின்னு அடித்து 2க்கும் வித்தியாசம் இருக்குல்லண்ணே. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம அந்த கேள்விக்கும் நம்ம போகலான்னு நினைக்கிறேன். அதுவும் அந்த கேள்வி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கேள்வி இப்போ என்னன்னா, நேற்று பத்திரிகையாளர்கள் சந்தித்தார். பத்திரிகையாளர்கள் 10 கேள்வி அவர்கிட்ட கேட்டாங்க. இந்த 10 கேள்வி, அந்த கேள்விக்கு அவர் சொன்ன பதில இருந்து நம்ம டீ கோட் பண்ண வேண்டியிருக்குது. இது என்ன மனநிலையில சொன்னாரு, அது இவர் சொன்ன பதில் நேரடி பதில் என்ன, அதில் பொதிந்திருக்கின்ற மறைமுகம் இது. முதல் கேள்வி நான் சொல்லிடுறேன். முதல்ல கேட்ட கேள்வி, திமுக அதிமுக சேர்க்க எடப்பாடி முதலமைச்சராக நீங்கள் முயற்சி செய்தீர்களா? அதான் சொல்லியாச்சு இல்ல அப்படின்னு விட்டார். அப்ப அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது? ஆமா, முதல்ல சொன்னதுதான். அப்ப குதிலுக்குள்ள இல்ல. நான் தான் முதல்ல ஆரம்பத்திலே சொல்றேன், அதை பத்தி திரும்பியா கேட்டு என்ன ரணமாக்குறீங்க, தோண்டி ஏன் ரணமாக்குறீங்க, நான் பாட்டுக்கு உண்மையை சொல்லிட போறையா அப்படின்றது அதனுடைய இதுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த கேள்வி, நீங்கள் வந்திருந்தா சிஎம் ஆயிருக்கலான்னு சிலர் சொல்றாங்களே, அதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு இல்ல. அதுக்கு முதல்ல ஒரு கேள்வி கேட்கும்போது மறந்துட்டாரு. அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, நான் தான் அரசியல இருந்து விலகிறேன், ஏன் விலகிறேன் 3 பக்கம் அறிக்கை வெளியிட்டுட்டேனே, அதுக்கப்புறம் இதை பத்தியே பேசிக்கிட்டு என்ன, என் ரசிகர்கள் எல்லாம் அவங்க எந்தெந்த கட்சியில் இருக்கணும் இருந்துக்கோங்கன்னு எல்லாருக்கும் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிடுறாரு. ஸோ இதை கூட நம்ம விட்டுறலாம். அடுத்து, இனிமேல் உங்கள் ரசிகர்கள், அதுக்கு அடுத்த கேள்வி தான், இனிமேல் உங்கள் ரசிகர்களை கட்டமைக்க என்ன சொன்ன போகிறீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு முதல் பதிலோட சேர்த்து 2வது பதிலையும் சேர்த்து சொல்கிறாரு, நான் தான் முதலே சொல்கிறேன், அவங்க எந்த பார்ட்டியில் இருந்தால் என்ன இருக்குது, அப்போ நீ வந்து அரசியல் ஆரம்பிக்க போகிறேன், ரசிகர்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் உசுப்பேற்றி 50 வயசு வரைக்கும் இந்த அரசியல்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு 18 வயசில் உனக்கிட்ட ரசிகராக வந்தவன் 70 வயசு தொட்டான். அப்போ அவன் வாழ்க்கையெல்லாம் வீணடிச்சது யாரு? அரசியல்னு காட்டி ஆசையை காட்டி. அப்ப அந்த கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாம என்ன சொல்றாரு பாருங்க, நான் தான் சொல்லிட்டேன் 3 பக்கம் கடிதம் கொடுத்துட்டேனே, என் உடல்நிலையை காட்டி கொடுத்துட்டேனே. உடல்நிலையை காட்டி கொடுத்தேன்னா அரசியலாவது நீ உட்கார்ந்த இடத்துல மக்களுக்கு அரசியல். அது என்ன பதில் சொல்றாரு, அரசியல் அதாவது சினிமான்றது, நான் திடீர்னு உடல்நிலை சரியில்லை, நான் போக முடியல அப்படின்னா அது ஒரு முதலாளிக்கு தான் பாதிப்பு, ஆனா இதுல மக்கள் எல்லாம் பாதிப்பு. நீ சினிமாவில் நடிக்கிறதுனா நீ வந்து அவுட்டோர் போகணும், அங்கே நீ பல விஷயங்களை சினிமாவில் ரிஸ்கான சில விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கும், 1000 டூப் போட்டாலும். ஆனால் ஒரு அரசியல் உட்கார்ந்துட்டு இல்லாமல் என் கலைஞர் வந்து சக்கர நாற்காலிலே உட்காந்துட்டு அரசியல் பண்ணலையா? அப்போ உனக்கு வந்து அங்கே ஏதோ ஒரு சின்ன சிக்கல் வருது, அதனால் வேண்டான்னு தவிர்க்கிறதுக்காக முயற்சி பண்ணுறேன் அப்படின்றதான் அதில் தெரியுது. இன்னொன்று அடுத்த கேள்வி என்ன கேட்கப்படுதுன்னா, கமல் போய் சந்திச்சுட்டார, நீங்க சந்திப்பீங்களா அப்படின்ற கேள்வி. அதுக்கு என்ன சொல்றாரு, அவமானம் உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி. கமலுக்கே அது அவமானம் தான் நான் நினைக்கிறேன். போய் சந்திக்கிறதுங்கிறது வந்து ஒரு 50 ஆண்டு காலம் சினிமாவில் கோலோச்சிய ஒரு நடிகர், இதையும் தாண்டி எல்லாரையும் போய் சந்திச்சாரு. சந்திக்கும் போது அவரே ஒரு அரசியல் தலைவர் தான், சினிமாவை தாண்டி ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறவர். இவர் போய் சந்திக்கல, ஆனா கமல் போய் அவரை சந்திச்சிட்டாரு. அதுலேயும் இவரை வந்து பார்க்காமலும் இவரை பற்றி பேசாமலும் இவரிடம் வந்து நட்பு பாராட்டாமல் இருக்கிறதுங்கிற போதே தெரியுது இவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு பகைமை, ஏதோ ஒரு மனக்கசப்புகள் இருக்குதுதான் தெரியுது. என்ன ஒண்ணு,
தனக்கு கீழே இருந்த பையன், தான் வளர்ந்து பார்த்த பையன் இன்னைக்கு வந்து ஒரு நம்மளால முடியாத ஒன்றை அந்த இலக்கை அடைந்து விட்டான் என்ற ஒரு இது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது மாதிரி பதவி ஏற்புக்கு ஏன் போகலை அப்படின்ற கேள்விக்கு நான் வந்து பதவி ஏற்புக்கு யாருடைய பதவி ஏற்புக்கும் போனதே கிடையாது அவருடைய பதில். ஆனால் கலைஞர் அவர்கள் 1996 பதவியேற்கின்ற பொழுது நான் வெளியூர் போயிட்டேன். அவர் வந்து எனக்கு அலைபேசியில் கூப்பிட்டு உங்களை நான் சந்திக்க வரணும், இல்லை நீங்கள் என்னை சந்திக்க வரீங்களான்னு கேட்டார். அதனால் நான் ஓடி போய் அவரை போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார் ஒரு பதில். இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, அன்னைக்கு தேதியில் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ளே பண்ணியிருந்தார். அந்த 96 தோல்விங்கிறது வந்து ஜெயலலிதாவுக்கு ரஜினியின் பங்கும் இருந்தது. மூப்பனார்கள் கட்சி ஆரம்பிச்சது. அப்போ ராஜதந்திர கலைஞர் வந்து அந்த இதை எடுத்திருப்பாரு, சரி அப்படின்ட்டு. ஆனா இப்ப என்னை கூப்பிடலன்னு மறைமுகமா இதை சொல்ல வர்றாரு. அதுதான் நீங்க அதான் புரிஞ்சுக்கணும். அதுல ஒரு பொருளே அதான். என்ன பொருள்னா, அப்பா விஜய் அப்படின்னு நம்ம வந்தேன்னா அசிங்கமா இருக்குமாப்பா, ஒரு வார்த்தை ஒரு அலைபேசியில நீ நேர கூட வர வேண்டாம்பா, அலைபேசியில என்ன கூப்பிட்டு அண்ணன் தான்டா கூப்பிடுறா, ஓடி வந்துருவேன்டா, என்னை கூப்பிட்டு நான் உங்களை பார்க்கணும் வரட்டுமான்னு கேளு, நீ வர வேண்டான்னு நான் ஓடி வந்துருவேன்டா அப்படின்றதுதான் இதுல உள்ள பொதிந்து இருக்கின்ற நம்ம தம்பிடா நீ அப்படிங்கிற. அவ்வளவுதான். கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்ற மாதிரி நான் ஓடி வந்துடுவேன்டா, என்னை கூப்பிடுறான்றது தான் இதுல இருந்து தெரிய வருது. இதுக்கு அடுத்துதான் இன்னொரு பெரிய ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வி இருக்குன்னா, நீங்க கட்சி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்றதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? 100% ஜெயிச்சிருப்பேன், டவுட்டே கிடையாது அப்படின்னு. 2001 நீங்க தேர்தல் கட்சி வச்சிருந்தா வெற்றி பெற்றிருக்கலாம் என்று ஒரு சொல்லப்படுகிறது. அது வந்து நினைக்கிறீங்களா? இல்ல 100% வெற்றி பெற்றிருப்பாங்க, அதுல டவுட்டே கிடையாது. இது குறித்து உங்க கருத்து என்ன சொல்லுங்க? அதாவது ரெண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது தொடக்க நிலையிலிருந்து அந்த கட்சியை உறுதியாமல் அந்த கட்சி வரக்கூடாதுன்னு முதலாக நிறுத்தது சீமான் தான். இந்த நீங்க எங்க வேணாலும் கேட்டு பாருங்க, எல்லாருக்கும் தெரியும் நாம் தமிழர் கட்சி எவ்வளோ அதிகமாக எவ்வளோ மூர்க்கமாக எதிர்த்து. ஒரே காரணம் தான், அண்ணன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருந்தாங்க, நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு தான், அவ்வளவுதான். இந்த மண்ணை ஆள வேண்டிய இது வந்து தமிழர்களுக்கு மட்டும்தான் ரொம்ப தெளிவா இருக்கும். இப்ப இதோட விஜய் கம்பேர் பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்கு விஜய் வெற்றி பெற்று வந்திருக்கிறாருன்னு சொன்னா நீங்க நினைக்கிற மாதிரி அவர் இன்னொரு பதில சொல்றாரு, 100% சினிமா அவனுடைய இம்பாக்ட்ல தான் அவர் வந்திருக்கிறாரு. சினிமா கவர்ச்சி, அதாவது சினிமாவினுடைய ஆளுமை, சினிமா வந்து அவரை காட்டினதுனால தான் அவர் இவ்வளவு தூரம் வெற்றி பெற்று இருக்கிறாரு. அது இல்ல ரஜினி, நீங்க நினைக்கிறது தப்பு, இன்னும் தப்பா பேசிட்டு இருக்கிறீங்க. விஜய் வந்திருக்கிறாருன்னா 60 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டில் திராவிடம் தான், இங்க திராவிட ஆட்சி தான் நடக்குது, திராவிட அரசியல் நடக்குது, திராவிட சித்தாந்தம் நடக்குது, திராவிட அரசு அப்படின்னு சொல்லி சொல்லி திராவிட தமிழர்கள் எல்லாம் ஓரங்கட்டி திராவிடம் அப்படின்ற பேர்ல அவங்கள ஆட்சி செஞ்சுட்டு இருந்த இடத்துல அண்ணன் சீமானுடைய வருகைக்கு பின்னர் விஜய் வந்து கொஞ்சம் விழிச்சுக்கிட்டு அவர் அரசியலுக்கு வரும்போது திராவிடமும் தமிழ் தேசியமும் சேர்ந்து என்னுடைய கட்சிப்பா அப்படின்னு சொன்னதுனால ரைட்டு, ஓகே, இவர் தமிழராகவும் இருந்ததுனால மக்கள் நம்ம அப்பவும் அண்ணன் சீமான் வந்து ஒரு அரசியல் ரீதியாக கடுமையாக எதிர்த்தார். சினிமா பிரபலத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு உள்ளுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுனால அந்த காரணத்தினால வெற்றி பெற்றிருக்கார தவிர நீங்க நினைக்கிற மாதிரி சினிமாவை மட்டும் வச்சு உள்ளுக்கு வந்துட முடியாது. மக்கள் கவனமாக தான் இருப்பாங்க. நீங்க கட்சி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா மண்ணை கவிட்டு தான் போயிருப்பீங்க, மண்ணை கவிட்டு தான். அந்த கனவுலாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. உங்களுடைய கருத்து இல்லை? அதுதான் என்னோட கருத்துமே. அதுதான் நம்ம இந்த மண்ணை சேர்ந்த, இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய, இந்த மண்ணை சேர்ந்தவன் மட்டும்தான் இந்த மண்ணை ஆளணுங்கிறதுல உறுதியா கடைசி நின்றது அண்ணன் சீமான் அவர்கள் இன்றும் இருக்கிறது. அப்ப அவருக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவாக அது வந்து நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடுகள், நாம் தமிழர் கொள்கையில் இருந்தது. அது விஜய்க்கு வந்து தமிழ் தேசியம் என்ற ஒன்றை கையில் எடுத்ததுனால அவருக்கு தெரிந்தோ தெரியாமலோ மறைமுகமாகவோ அது உதவி செஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். கண்டிப்பா. இன்னொரு முக்கியமான கேள்வி பாருங்க, விஜய்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? புதுசாக அரசேற்றிருக்கிறவருக்கு, ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறவருக்குன்னு கேட்கும் பொழுது விஜய்கிட்ட மக்கள் நிறைய எதிர்பார்க்குறாங்க, அதனால் கவனமாக நிதானமாக இருந்து எல்லாம் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் அதனுடைய விளைவு அவருக்கு எதிராக வந்துடும், அதனால் ரொம்ப கவனமாக இருங்க, கவனமாக அரசியல் செய்யணும், மக்களுடைய விஷயங்களெல்லாம் உள்வாங்கி தமிழ்நாட்டுக்கான இதை செய்யுங்க, அரசியலை செய்யுங்க அப்படின்னு அறிவுரை சொல்கிற அதே ரஜினிகாந்த் கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வியோட தான் முடிச்சுட்டு உள்ளுக்கு ஓடி போயிடாரு. எந்த கேள்வியை கேட்டால் முடிச்சுட்டு உள்ளுக்கு ஓடுவார், எந்த கேள்வி கேட்டால் அவர் முடிச்சுட்டு உள்ளுக்கு ஓடுவாருன்னு தெரியும். இந்தியாவிலேயே பெரிய கட்சி
பிஜேபி அந்த கட்சி 4 இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு சரிக்கு உள்ளுக்கு ஓடி போயிருச்சு. அது குறித்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேள்வியை தவிர்த்து உள்ளுக்கு ஓடுறாரு. சார், இந்தியா லெவல்ல இருக்கு பிஜேபி, தமிழ்நாட்டுல வந்து ஒரு சீட் வருது, என்ன காரணம் சாரி, நான் அதுக்கெல்லாம் நான் ஆசைப்படுறேன். நீ யோக்கியமானவனா இருந்தா என்ன செய்யணும்? ஓனர் கூப்பிடுறாரு நீ விஜய்க்கு அறிவுரை சொல்ற, நீ பிஜேபிக்கு சொல்லிருக்கணுமா இல்லையா? தமிழ்நாட்டுல தமிழ் மக்களுக்கான அரசியலை பிஜேபி பண்ணுனா அது மேல வரும். தமிழ்நாட்டு அரசியலை பண்ணாம அவங்க வந்து வேற ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கறனால இங்க வரல அப்படின்ற கருத்தை சொல்லிருக்கணும்ல. அப்ப அதுல மட்டும் சங்கீதனம் உள்ளுக்கு ஓட வைக்குது. நீ விஜய் பண்ணது தமிழ் திராவிட அரசியல் கலந்த ஒரு அரசியல் தான், நீ பண்ணது சங்கி அரசியல். அதனால உன்னால 100% வந்திருக்க முடியாது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை. இன்னொரு கேள்வி கேட்கப்படுகிறது, உங்களுக்கு ஏதாவது விஜய் வந்துட்டாரே திரைத்துறையில இருந்து, நம்மளால வர முடியாத இடத்துக்கு வந்துட்டாருன்னு உங்களுக்கு ஏதாவது பொறாமை இருக்குதா அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. அது குறித்து என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க. லைட்டா வடிவேலு சொன்ன மாதிரி லைட்டா அப்படின்னு சொல்லி பொறாம லைட்டா அதெல்லாம் இருக்கதானே செய்யும், பொறாமை இல்லாம இருக்காது. அதுக்கான பதில் என்ன சொல்றாரு பாருங்க. அதுல கூட விஜய் சிறுமைப்படுத்தி பேசுறாரு. அதாவது தம்பி வந்திருக்காருன்னு சொன்னா பரவாயில்ல, விஜயோட என்ன கம்பேர் பண்ண கூடாதுங்க. அந்த நீங்க சொன்ன அந்த கழுகுக்காக தான் விஜய என்னோட கம்பேர் பண்ண கூடாதுங்க. ஜெனரேஷன் கேப் இருக்குங்க. 25 ஆண்டுகளுக்கு பின்னாடி உள்ளவருங்க. அவரை பத்தி நான் பேசுறது எனக்கு ரொம்ப அது நல்லா இருக்காது. அவரும் என்னை பற்றி இது கம்பேர் பண்ணி பேசக்கூடாது, நானும் அவரை பத்தி கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. பேசிதான் பாரு. அதுல இன்னொன்னு சொல்றாரு, கமல் வந்திருந்தா கூட நான் கொஞ்சம் பொறாமப்பட்டிருப்பேன், ஏன்னா தோத்து போனார்ல. அவரை கிண்டல் பண்றாரு. இதுல அரசியல் தான் இல்லாத போது அவர் மேல எனக்கு ஏன் பொறாம? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாம வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃபரன்ஸ். நான் வந்து விஜய் வந்து நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு நல்லது இல்லை, கெட்ட பேரு. விஜய் என்ன போது கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு நல்லது இல்லை. சின்ன வயசுல இருந்து அவர் பார்த்துட்டு இருக்கேன். அவரு சிஎம் ஆனதுல எனக்கு என்ன போறாங்க. அப்போ 1000 தான் இருந்தாலும் கமல் கட்சி ஆரம்பித்தார்ல, ஆரம்பிச்சு போட்டிட்டு மக்களிடம் சென்றார்ல. உங்களுக்கு அது கூட பல பயம்ல, வந்தா நான் வெல்றணும், வந்தா ஜெயிக்கணும்னு அந்த ஒரு எதையுமே செய்ய மாட்டேன், மக்கள் நமக்கு பதவி ஒதுக்கி கொடுத்துடணும். இப்ப ஒண்ணு இல்ல, எல்லாரும் சேர்ந்து நீங்க தான் முதல்வர், நீங்க ஆட்சி செய்யுங்கன்னா இப்ப கூட்டா ரஜினி வரமாட்டாருன்னு நினைக்கிறீங்க? வந்துருவாங்க. மக்களுக்காக எதுவும் செய்ய மாட்டேன், ஒரு வெங்காயமும் செய்ய மாட்டேன், வீட்டிலே உட்காந்துப்ப தான் பொண்டாட்டி பிள்ளைக்கு மட்டும் சம்பாதிக்கிறது, இந்த பவர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி சம்பாதிக்கணும்னு நினைப்பேன். ஆனால் மேலே வந்து உட்கார்றது மட்டும் எளிதாக வந்து உட்கார்ந்தோன்னு நினைக்கிற ஒரு சுயநல அரசியல்வாதி இருக்கார் பாருங்க. அவருடைய இந்த சுயநலத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த பேட்டியில் முழுக்க தெரிய வருது. அதனால் அவர் நேற்று பத்திரிகையாளர் சந்தித்ததாகட்டும் சரி, அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னதாகட்டும், உண்மையிலேயே இங்கே விமர்சனம் வந்துருச்சுன்றதுக்காக இல்லை, உண்மையிலேயே திமுக அண்ணா திமுகவை சேர்ந்து விஜய வீழ்த்தணும்ன்ற இவர் அரசியல் வட்டாரத்தில் சொல்றாங்க. அதுக்கான மூவ ரஜினி பண்ணாரு. ரஜினி போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஸ்டாலின் அந்த முடிவுக்கே வந்தாரு அப்படின்னு சொல்லி, அது நடக்காம இவர் வந்துட்டாருன்னு உடனடியாக இது சிக்கல் வந்துடக்கூடாது, நம்மளும் இருக்கணும்ன்றதுக்காக இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பத்திரிகையாளர் சந்தித்து இருக்கிறார் அப்படின்றத நமக்கு வந்த செய்திகள். இதை நம்ம வியூவர்ஸுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பேட்டி. அடுத்ததாக முக்கியமான ஒரு செய்தி நம்ம இதில் பேச வேண்டியிருக்குது. இந்த நிகழ்வுல திமுக அதனுடைய தோல்வி குறித்து ஆராய்வதற்காக 38 பேர் கொண்ட கமிட்டி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கமிட்டி என்ன செயல்பாடுகள் இருக்கும், அது இல்லாமல் வலைதளங்கள் மூலமாகவும் எங்களுக்கு அறிவுரைகள் சொல்லுங்க, கட்சிக்காரங்க இந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்ற உங்க கருத்துக்கள் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இதுவரைக்கும் நேற்று இரவு வரைக்கும் 2.5 லட்சம் பேர் அதில் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறதா தகவல் வருது. இது குறித்து உங்களுடைய தகவலை சொல்லுங்க. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். எல்லா தொகுதியில் உள்ளவங்களோ இல்லை பொறுப்பாளர்களோ உறுப்பினர்களோ அந்த கட்சியின் அனுதாபிகளோ உண்மை நிலவரங்களை ஒரு கட்சியின் தலைமைக்கு கொண்டு போகிறதுங்கிறது ஆரோக்கியமானது, ஆக்கப்பூர்வமானது, அடுத்த கட்ட நகர்வுக்கு நிச்சயமாக அது பலனளிக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இது ஒரு ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப தாமதமாக ரொம்ப நாட்கள் இந்த மாதிரி கட்சி இதானதுக்கப்புறம் இதை இவங்க விழித்து கொள்கிறாங்க, கடைசி நிலையில் அவங்க விழித்து கொள்கிறாங்க. இருந்தாலும் அது சரியான முறையில் அது உண்மையாகவே அதை எடுத்து அதை பரிசீலனை பண்ணி அதை ஆரோக்கியமான விவாதங்களாக மாற்றி அதுக்கான தீர்வை நோக்கி இதை கொண்டு போனாங்க அப்படின்னா இது அலுவலகத்துக்களே நடக்கிறது தான். இது ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் இது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியது. இது அரசியல் மட்டும்ங்கிறது இல்லாமல் ஒரு தோல்வி எங்கு நிகழ்கிறதோ அதை நாம் அலசி ஆராய்ந்து அதில் எதனால் இந்த தோல்விக்காக போனோம், எந்த காரணிகளும் கண்டுபிடிச்சிட்டு இனிமேல் அது நடக்கக்கூடாதுங்கிறது
ஒவ்வொரு வருடமும் ஒரு அரசு நிறுவனங்களையும் இது நடத்தணும். அரசு என்ன சொல்றது, துறைகள், அரசு துறைகளிலும் இது நடக்க வேண்டும். எப்படி வந்து டாஸ்மாக்கு மட்டும் டார்கெட் வச்சுட்டு இந்த வருஷம் வந்து இத்தனாயிரம் கோடி அடுத்த ஆராய்ச்சி செய்யற மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் ஆராய்ச்சி ரைட். நீங்க திமுக வந்து இப்படி பண்றது ரைட் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இதனுடைய விளைவுகள் என்னவா இருக்கும், இது உள்ளுக்கு இருந்து ரிசல்ட் என்னவா இருக்கும்? என்னன்னா நீங்க வந்து நம்ம ஏற்கனவே பலமுறை நம்முடைய காணொலிகளில் பேசிட்டோம், திமுக எவ்வளோ பெரிய பின்னடைவை நோக்கி போய்கிட்டு இருக்குது, அது உட்கட்சியில் ஜனநாயகம் இல்லாமல் போய்கிட்டு இருக்குன்னு. பாருங்க, மேட்டுப்பாளையத்தில் கல்யாண சுந்தரம்ன்றவர் சென்ற முறை வேட்பாளராக நின்னாரு, தோல்வி அடைந்தார். இந்த முறை அவர் வந்து நின்று கிட்டத்தட்ட 11% வாக்குகளை பெற்றார். அது வரைக்கும் நம்ம தகவல் சொன்னோம். அவரு தாவேக்கால போய் இணைந்து விட்டார். நீங்க வந்து அண்ணா திமுக இருந்த மட்டும் தாவேக்காவை நோக்கிய படையெடுப்புல அவங்க இந்த குழுவை போட்டதனுடைய நோக்கம் அதுதான். நமக்கு கிடைத்த தகவல், திமுக கிடைத்த தகவல். அமமுக கூட இன்னைக்கு போய் சேர்றாங்க, கட்சியவே கலைச்சிட்டு முழுமையா போறாங்க. டிடிவி பதறாரு. இல்ல, டிடிவி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வந்து அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தீர்கள் என்றால் சிபிஐ போகும். அது காரணம் எல்லா இடத்துலயும் கட்சியை கலைச்சிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவிலையும் அது நடக்குது, திமுகவிலையும் அது நடந்துகிட்டு இருக்குது. அதனாலதான் அவர் இந்த 38 பேர் கொண்ட குழுவை அமைத்து ஒரு மாவட்டத்தில் உள்ள குழு இன்னொரு மாவட்டத்தில் போய் செய்திகளை கேட்டு வந்து எனக்கு தகவல் சொல்லணும். அதுல தெளிவா சொல்றாரு, அவங்க சொல்ற தகவல் அப்படி சொல்லணும். அவர் யாருக்கு எதிராக கருத்து சொல்கிறாங்களோ அந்த கருத்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது, எனக்கு தான் வரணும். அது இல்லாமல் அந்த வலைதளங்கள் மூலமாக கலெக்ட் பண்ணுற தகவலும் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது தப்பாக என்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த மாவட்டத்திலேருந்து வலைதளம் மூலமாக கருத்துக்கள் என்னென்ன வந்திருக்குது, யாருக்கு எதிரான கருத்துக்கள் வந்திருக்குதுன்ற தகவல் எனக்கு வந்துடும். அதனால் ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்றத அதில் சொல்கிறாரு. ஆனால் அவர் என்னதான் செஞ்சாலும் நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லுவாங்கல்ல, வாழை தலையை விட்டு வாழை பிடிக்கிறதா, அதை மாதிரி கதை தான் அது மாறி போகுது. எல்லா இடங்கள்லையும் குத்து குத்தா போக போகிறாங்க. இப்போ மேட்டுப்பாளையத்தில் எப்படி போறாங்களோ அதே மாதிரி பெரியகுளம், தேனி, மதுரை இந்த பகுதியிலிருந்து மிகப்பெரிய குழுக்கள் தாவேக்காவுக்கு போறதுக்கு பேசிட்டு இருக்காங்க. திமுகவில் பெரிய அளவில் இருக்கு, மிகப்பெரிய பின்னடைவு திமுகவுக்கு இருக்குது. ஆமா, இல்லை திமுக நான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த நிகழ்வுலாம் வந்து சும்மா பேருக்கா நடந்துச்சுன்னு வச்சுங்களேன். அதில் முக்கியமான காரணங்கள் நான் என்ன சொல்கிறேன்னு வச்சுங்களேன். முதல் காரணம் திமுகக்குள்ளே இருக்கிறது அங்கங்கு அரசர்கள் உருவானது, சிற்றரசர்கள் உருவானது, அவர்கள் பிள்ளைகளுக்கு பதவிகளை கொடுத்தது, தொடர்ச்சியாக அவர்கள் மட்டுமே அந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது. நீங்கள் டிஆர் பாலு எடுத்தீங்கன்னா டிஆர்பி ராஜா இல்லாமல் மன்னார்குடி கிடையாது. இன்னைக்கு மன்னார்குடி ஒட்டுமொத்தம் நீ கண்ணெலாம் கலங்கரமாக நிற்கிறாருன்னா எதுக்கு அவ்வளோ ஆணவமாக நீங்கள் இருந்தீங்க? நீங்கள் வந்து ஒரு சர்வாதிகாரமாக. இதில் பெரிய விஷயம் என்னென்னா, டிஆர்பி ராஜா மன்னார்குடிக்கு பெரிய அளவில் செஞ்சிருக்கிறாரு. ஆனாலும் மக்கள் ஓட்டு போடல. காரணம் என்னன்னா உள்கட்சி பிரச்சனை தான். கட்சிக்காரனை எவனையும் மதிக்கல. கட்சிக்காரனை மதிக்காம இருந்தனால தான் நீ காமராஜ் அங்க வெற்றி பெற்றாரு. இல்லைண்ணே, அதுல ரொம்ப முக்கியமான விஷயமும் நீ மக்களுக்காக செய்ததுங்கிறது வந்து மக்களுக்காக நீ வாக்குகளுக்காக தான் செஞ்சிருக்க. அது மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஓட்டுக்காக செஞ்சிருக்க. ஓட்டுக்காக கடைசி நேரத்தில் 5000 ரூபா கொண்டு போய் கொடுக்கும்போது மக்கள் விழிச்சுக்கிட்டான். எதுக்கு இவன் மொத்தமாக கொண்டு வந்து கொடுக்குறான், அவன் எனக்கு செஞ்சாலுமே இது வாக்குக்காக தான் நீ செய்கிறாங்கிற இடத்துக்கு நீ நகர்த்திட்ட. 4 வருஷம் ஒன்றுமே செய்யலை. நீ 5ஆவது வருஷம் மட்டும் நீ விளம்பரத்தை பண்ண, எல்லா இடத்துலையும் செய்கிறேன்னு ப்ராஜெக்டை கொண்டு வந்து போட்ட. அப்போ என்ன பண்ணுவான் மக்கள், என்ன பண்ணுவான், சரி பாதி நிற்கிது, இன்னொரு தடவை ஓட்டு போட்டால் நம்மளுக்கு போட்டுருவான்னு இந்த பழைய காலத்து அசோகன் காலத்து எம்ஜிஆர் காலத்து டெக்னிக் எடுத்துகிட்டு வந்த மக்கள் விழிச்சுக்கிட்டான். அது வரைக்கும் உண்மையிலே மக்கள் வந்து இந்த தடவை வந்து காசையும் வாங்கிட்டான், இந்த திட்டங்களால் பயனையும் பெற்றுக்கிட்டும் உனக்கு கொடுக்கல. கண்டிப்பா. அப்ப இது வந்து நீங்க சொன்ன மாதிரி அது உட்கட்சிக்குள்ள பெரிய பிரச்சனைகள் இருக்கு. புதுக்கோட்டையில கூட வேலை செய்யணும்ல, கட்சிக்காரன் வேலை செஞ்சாதான் பொதுமக்களுடைய வாக்குகளும் திரட்டி கொண்டு வருவான். நீ கட்சிக்காரங்க மதிக்காம ஒரு பக்கமா செல்வ, நீ வந்து ஒரு குட்டி ராஜாங்கங்கள் அங்கங்க தனித்தனியா நடத்திக்கிட்டு ஜனநாயகமே இல்லாம யாரும் இந்த பொறுப்புக்கு வர முடியாத அளவுக்கு தடுத்து வச்சுக்கிட்டு இருந்ததனுடைய விளைவு இது நடந்திருக்கு. அதுல முக்கியமானது சபரீசன், உதயநிதி, துர்கா ஸ்டாலின். இல்லை, அது வேட்பாளர் போட்டதில் அதனால தான் 52 வேட்பாளர்கள், அடையாளம் தெரியாத வேட்பாளர்கள் உங்களுக்கு வந்துட்டாங்க. கட்சிக்கு தெரியாதவங்க, கட்சி முகம் இல்லாதவங்க உங்களுக்கு வந்துட்டாங்கன்றது. சபரீசன் வந்து வலுக்கட்டாயமாக வில்லிவாக்கத்தில் கார்த்தியை கொண்டு போய் நிறுத்தியிருக்காருங்க. அவரோட தூண்டுதல் பேர் தான் அந்த இடத்துல நிறுத்தினது. அப்படி சாதாரணமாக இவனை ஜெயிக்க வச்சுட்டாங்க. இப்போ திமுகவில் நடந்துகிட்டு இருக்க அந்த பிரச்சனைகள் வந்து சரியாக விழிச்சு கொண்டு செஞ்சாருன்னா இதை தடுக்கலாம். இல்லைன்னா அங்கேயும் மிகப்பெரிய உடைப்படுத்தி தாவேக்காவை நோக்கி விரைவில் போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதான். அப்புறம் இன்னொரு செய்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், யார் யார் அரசு வழக்கறிஞர்களாக வருவார்கள் அப்படின்னு. விஜயநாராயணன் நம்ம சொல்லி 3 நாள் பொறுத்து விஜயநாராயணனை அட்வொகேட் ஜெனரலாக போட்டாங்க. நம்ம முன்னாடியே கணித்து சொன்னோம். அதே மாதிரி நம்ம இதில் பேசும்போது ஜான் சத்யன் தான்
குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேற்று அவரையும் நியமிச்சிருக்காங்க அப்படின்றத நம்மளுடைய நேயர்களுக்கு சொல்லிக்கிறோம். நம்ம வந்து அந்த அளவுக்கு ஆட்களை வச்சு தகவல் சொல்றோம் அப்படின்றதுக்கு. அது மாதிரி ஜிபி கவர்மெண்ட் ப்ளீடராட்டு தலைமை வழக்கறிஞரா அநேகமாக அறிவழகன் போடப்படலாம் அப்படின்ற செய்தி இருக்கு. அதையும் சொல்லியிருக்கிறோம். அப்படின்ற தகவலையும் நம்ம சொல்லிக்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டு நிறைவு செய்கிறோம். நன்றி.